பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நாசரேத்தில் நடைபெற்ற புத்தாண்டு வாக்குத்தத்தத்தை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கணக்கற்ற ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். மரண தருவாயில் இருக்கிற ஒரு வாலிபனை அவர்கள் அந்த தேவனுடைய மாளிகையில் கொண்டு வந்து போட்டார்கள். சபையார் எல்லாரும் கூடி அந்த வாலிபனுடைய விடுதலைக்காக ஜெபித்தோம். நீங்களும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரசங்கி 2:26 முதல் பகுதி. தேவன் தமது பார்வைக்கு நலமாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கின்றார். ஆண்டவர் மேலேருந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கவனிக்கிறார். அப்படியே கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது அல்லவா? ஒரு எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சிலர் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறாங்க. அநேகர் இன்றைக்கு பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. தற்பெருமை உடையவர்களாக இருக்கிறாங்க. சுயநலம் பிடைத்தவர்களாக இருக்கிறாங்க. பிறரை மட்டம் தட்டுபவர்களாக, பிறரை வேதனைப்படுத்துபவர்களாக, பிறரை குற்றம் சுமத்துறவர்களாக இருக்கிறாங்க. தனக்கு வாலிபம் இருக்கிறதுனால என்னனாலும் செஞ்சிடலாம், தனக்கு பணம் இருக்கிறதுனால என்னனாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடவுள் பயமே இல்லாமல் வாழ்கிறவங்க பொல்லாத மனிதர் எத்தனையோ இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் ஆண்டுடைய பார்வைக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஒரு நோவா ஆண்டுடைய பார்வைக்கு நல்லவனாக இருந்தார். ஒரு யோபு ஆண்டவருக்கு நல்லவராக இருந்தார். 12 சகோதரர்களிலே ஒரு யோசேப்பு கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவராக இருந்தார். ஒரு தாவீது எத்தனையோ 7 அண்ணன்மார்கள் இருந்தால் கூட ஆண்டுடைய பார்வைக்கு நல்லவனாக இருந்தார். அதனால் என்ன ஆச்சு தெரியுமா? அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் ஆசீர்வாதங்களையும் அவர் அருளி செய்தார். அந்த நோவா மாத்திரம் பிழைச்சார். அவர் குடும்பம் மாத்திரம் பிழைச்சது. அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம் வந்தது, அவ்வளோ பெரிய அழிவு வந்தது, அவ்வளோ பெரிய நாசமோசம் வந்தது, உலகமே வாரிக்கொள்ளப்பட்டது. ஆனால் நோவா குடும்பத்தோடு கூட காப்பாற்றப்பட்டது. அவருக்காகவே ஒரு பேழை கட்டப்பட்டது. அப்படி குடும்பத்துக்காகவே காப்பாற்றப்பட்டது. அவருடைய சந்ததி தான் இன்றைக்கு பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. எப்படி ஆதாமுடைய சந்ததி என்று சொல்கிறோமோ அதே போல நோவாவுடைய சந்ததியாய்த்தான் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் ஜனங்கள் இருக்கிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவர்களாக இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அவர் நைட் டைமில் உங்களை பார்க்கலாம், பகல் நேரத்தில் பார்க்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்க்கலாம், நீங்கள் உதவி செய்கிற இடத்துல பார்க்கலாம். ஆண்டு கண்கள் உங்கள் மேலே படும்போது உங்களை நல்லவர்னு சொல்ல முடியுமா? அதுதான் கேள்வி. ஒருவேளை உங்களை பார்த்தவர் என் மகன் நல்லவனாக இருக்கிறான், என் மகள் நல்லவளாக இருக்கிறாள் என்று நினைப்பார் என்றால் உடனடியாக ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் அருளி செய்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர் எல்லா நன்மைகளையும் அள்ளி அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஞானத்தை கொடுக்கின்றார், புத்தியை கொடுக்கின்றார், ஆவிக்குரிய அறிவை தருகின்றார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகின்றார். இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் தருகிறவராக இருக்கின்றார். இன்பம் அதுபோல் எதுவுமே ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். எனக்கு பிடிச்சிருக்கியா இந்த மகனை, இந்த மகளை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பிள்ளைய நான் என்ன நாடு கொடுப்பேன்னு சொல்லி அள்ளி கொடுக்கின்றார். நம்ம இன்னொருத்தருடைய சொத்துக்களை பெற்றாதான் நம்ம வருத்தப்படணும், குற்றவாளியாக நிற்கணும் அவசியம் இல்லை. இது நம்முடைய அப்பாவுடைய சொத்து. அப்பாவுக்கு கோடி 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 கோடியாக சொத்து இருக்குது. அதெல்லாம் அவர் நமக்கு தருவார். என் பிள்ளைக்கு ஏன் சொத்தை நான் கொடுக்குறேன், நான் தயாரானா இருக்கிறேன், நீ ஏன் வன்கண்டனா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கேட்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுகிறேன். அப்பா பிதாவே, நாளுக்காய் நன்றி. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்தும். வியாதிகளை மாற்றம் காத்திரத்தில் முடிய போனோம். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை வாழ வழி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் வழி நடத்துவாராக. ஆமேன்.